வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாம்சங் டாப் லோடு மிஷினு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா மிஷின் ஆன் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஃபஸ்ட்டு அது என்ன பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஒயரிங் எலி கடிச்சிருக்கான்னு பார்க்கணும். இது பார்த்தீங்கன்னா எலி தான் கடிச்சிருக்கு. நீங்கள் எப்போவுமே ஒரு வாஷிங் மிஷினில் மிஷின் ஆன் ஆகாமல் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒயரிங் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் போர்டு பார்க்கவே போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கடிச்சு வச்சுருக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஃபேஸ் லைனை மட்டும் கிடச்சிருக்கு, வேறு எதுவுமே கடிக்கல. அதை மட்டும் கிடச்சிருக்கு. அதை மட்டும் ஜாயின் பண்ணிட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். நம்ம அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயாவது காயமாயிருக்கா இல்லை கடிச்ச வாக்கில் உங்களுக்கு ஒயர் மட்டும் அந்த பிசுறு மட்டும் தனியாக தெரியும். அது மாதிரிலாம் இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கணும். இருந்ததுன்னா டேப் அடிச்சு விட்றணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளே டக்குன்னு கையை வச்சவங்க நம்மளை அடிச்சிடும். அதில் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. இது வேறு எங்கேயுமே கடிக்கலைங்க. இந்த நியூட்ரல் ஃபேஸ் ஒயர் மட்டும் கடிச்சிருக்கு, வேறு எதையுமே கடிக்கலது. நல்லெலி போல் இருக்குது. இதை மட்டும் கடிச்சு விட்டு போயிருக்கு. இதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்லெட் வால்வு அந்த இடத்துல ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு பார்க்கணும். அந்த ஜாக் இது கிடச்சிருக்கான்னு பார்க்கணும். மறுபடியும் சென்சார் லைன் ஏதாவது கிடச்சிதுன்னா உங்களுக்கு எரர் காமிக்கும் மிஷின் ஆன் ஆனதுக்கப்புறம். அது இதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டோர் சுவிட்சை டேரக்ட் பண்ணியிருக்காங்க. நான் அந்த ஃபுல்லாகவே டேப் அடிச்சிருக்கேன். இது பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா அதில் நியூட்ரல் லைனில் கொடுத்துருப்பாங்க, ஒயிட் ஃபேஸில் கொடுத்துருப்பாங்க. மாற்றி கொடுத்தாலும் ஒன்றும் ஆகாது. ஆன் பண்ணிவிட்டுங்க, மிஷின் ஆன் ஆகுது. ஓகேங்களா. அந்த ஃபேஸ் நியூட்ரல் மட்டும்தான் எலி கிடச்சிருக்கு. கஸ்டமர் வீட்டில் எலி நிறையா வளர்க்க வரைக்கும் நமக்கு பிரச்சனை கிடையாது. அவங்க வளர்த்திக்கிட்டே இருக்கட்டும். ஓகேங்களா. மிஷின் ஆன் ஆயிடுச்சு. நம்ம எப்படி இருந்துச்சு அதே மாதிரி நம்ம ஃபிட் பண்ணிடலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கம்பெனியோட பார்க்கலாம். தேங்க்யூ.